டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் வந்து கொலோகேஷன். கொலோகேஷன்னா பேரிங் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃப்ரீக்வெண்ட்லி அப்பியர் டுகெதர் சவுண்டிங் நேச்சுரல் டு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னால் வந்து இங்கிலீஷ் வந்து சின்ன வயசுலேருந்தே பேசிகிட்ருக்கிறவங்க, அதே மாதிரி இங்கிலீஷை மதர் டங்காக கொண்டவங்க, இவங்கெல்லாம் தான் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இவங்க வந்து அந்த லாங்குவேஜ் வந்து பிரயோகிக்கும் போது சில வேர்ட்ஸை வந்து பேர் பண்ணி பேசுகிறது ஃப்ரீக்வெண்ட்டாக பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அது வந்து அந்த லாங்குவேஜோட ஒக்காபுலரியை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து இட் சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல். ஓகேவா? ஸோ இதனால் வந்துட்டு ஒரு ஃப்ளூயன்சி வந்து அந்த லாங்குவேஜில் வந்து அச்சீவ் பண்ணலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன் வந்து இருக்குது. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் கொலோகேஷன்னு, நவுன் ப்ளஸ் நவுனு, வேர்ப் ப்ளஸ் நவுனு, வேர்ப் ப்ளஸ் அட்வேர்பு, அட்வேர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவு, வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் இல்லைன்னா ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வரும், நவுன் ப்ளஸ் வேர்ப். கொலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்ட் டாப்பிக்குங்க. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது கொலோகேஷன் வேர்ட்ஸு. இதை எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, நான் வந்து இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 50 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை தினம் ஒரு 10ஓ இல்லை 20ஓ யூ டோன்ட் மெமரைஸ், பட் ஆனால் அதை வந்து கண்ணில் பாருங்கள், படித்து பாருங்கள் அந்த வேர்ட்ஸை. ஸோ அது வந்து நம்மளோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் இதை வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை, பட் அட்லீஸ்ட் தினம் அந்த 10 வேர்ட்ஸ் ஆர் 20 வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இதுதான் அந்த பேர்டு வேர்டுன்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸோ அட்ஜெக்டிவ் இது வந்து ரெயின் எப்படி இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸோ இது நவுன்னு, ஹெவின்றது அட்ஜெக்டிவ். ஸோ ஹெவி ரெயின், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஃபுட்னால் என்னது? துரித உணவு. துரிதம் வேறு, ஃபுட் உணவுன்றது வேறு. பட் ஆனால் நம்ம சகஜமாக பேசும்போது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக பிரயோகிக்கிற, ஈஸியாக பேர் பண்ணுற ஒரு வேர்டு இல்லையா? ஸோ அப்படி பேர் பண்ணுற வேர்ட் என்னென்ன மாதிரி பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன். ஒரு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்து பேர் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நவுன் ப்ளஸ் நவுன். நவுன் ப்ளஸ் நவுன் ஈஸியாக அடிக்கடி யூஸ் பண்ணுற பேரிங் வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஹியூமன் ரைட்ஸ், டிராஃபிக் ஜாம். டிராஃபிக் ஜாம் வந்து ரொம்ப சகஜமாக யூஸ் பண்ணக்கூடிய பேரிங் வேர்டு இது. அது ரெண்டுமே நவுன். டிராஃபிக்கும் நவுனு, ஜாம் அப்படின்றதும் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் வேர்ப் ப்ளஸ் நவுன். வேர்ப் ப்ளஸ் நவுன் வந்து கேட்ச் அ கோல்ட், மேக் அ டெசிஷன். ஸோ இது வந்து வேர்ப் ப்ளஸ் நவுன். ஏன்னா கேட்ச்ன்றது வேர்பு, மேக்குன்றது வேர்பு, கோல்டு, டெசிஷன் இதெல்லாம் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. ஸோ வேர்ப் ப்ளஸ் நவுனோட எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. மேக்கில், கோல, கீப்பில், லாஸில், சேல, இந்த மாதிரி நம்ம எப்படி ஃப்ரேசல் வேர்ப்ஸில் வந்துட்டு 100க்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி கொலோகேஷனும் ஒரு பிக்கர் டாப்பிக்கு. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது இதில் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. நம்ம பேசிக்காக அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப். வேர்ப் வந்து என்னது? இதில் ஒர்க், ஸ்பீக். அட்வர்ப் வந்து ஹார்டு, ஃப்ளூவன்ட்லி. ஸோ வேர்ப் ப்ளஸ் அட்வர்பாகவும் அக்கர் ஆகலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவாக இருக்கிற வேர்டு என்னது? ஹைலி சக்ஸஸ்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஹைலி, எக்ஸ்ட்ரீம்லி இந்த எல்வை வேர்ட்ஸ்லாம் அட்வர்பு. சக்ஸஸ்ஃபுல், டேஞ்சரஸ் இது வந்து அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். இது வந்து வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. டாக் டு, அப்பாலஜைஸ் ஃபார், இந்த டு ஃபார்ன்றது வந்து ப்ரிப்போசிஷன். இதுவே வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாகவும் வரும். நெக்ஸ்ட்டு நவுன் ப்ளஸ் வேர்ப். லயன், டீச்சர் இது ரெண்டுமே வந்து நவுனு. ரோர்ஸ், டாட் இதெல்லாம் வந்து வேர்ப். டீச்சர், டாட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். லயன்னாலே ரோர்ஸ், லயன் ரோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு டைப் ஆஃப் கொலோகேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்குறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஹெவி ரெயின் என்ன
அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனா, இல்லை நவுன் ப்ளஸ் நவுனா, இல்லை வேர்ப் ப்ளஸ் நவுனா, இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லை லைக் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதில் வந்து இந்த அட்ஜெக்டிவ் மட்டும் வந்து டேஷ் கொடுத்து ஃபுட் அப்படின்ற வார்த்தையை வந்து சென்டென்ஸில் கொடுத்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன் எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் ஒரு டைப்புக்கும் அ லிஸ்ட் ஆஃப் காமன்லி யூஸ்டு வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் சொன்ன மாதிரி தினம் ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், ஸ்பெல் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது நம்ம மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்டர்லி கோல்டு, அப்சல்யூட்லி டிலைட்டட். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு திரும்ப திரும்ப வந்து படித்தோன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? இதை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ப்ளீஸ் ரீட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ டே. அப்சல்யூட்லி டிலைட்டட். ஸோ இங்கே கொடுக்கறது எல்லாமே வந்து அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். அப்சல்யூட்லி டிலைட்டட், அப்சர்ட்லி ஈஸி, பிட்டர்லி கோல்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், கன்வீனியன்ட்லி லொக்கேட்டட், டெட்லி சீரியஸ், டீப்லி டிசப்பாயிண்டட், டெஸ்பரேட்லி ஈகர், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். நான் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே வந்து நம்ம அடிக்கடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் நான் எதுவும் செலக்ட் பண்ணி கொடுக்கல. ஃபுல்லி அவேர், ஹெவிலி ஆர்ம்ட், ஹைலி இம்ப்ரெஸ்ட் இல்லைனா ஹைலி சக்ஸஸ்ஃபுல், ஹைலி அன்லைக்லி, மைல்ட்லி அம்யூஸ்ட், பெயின்ஃபுல்லி ஸ்லோ, பர்ஃபெக்ட்லி கிளியர், reasonably priced, really amazing, seriously ill, strongly opposed, utterly appalled, vaguely familiar, wildly optimistic, widely believed. இது adverb plus adjective இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் வந்து adjective plus noun வந்து பாருங்கள். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். பிக் சர்ப்ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட், ஹார்ட் ஒர்க், பிக் மிஸ்டேக். எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் வந்து நம்ம சில இடத்துல பார்த்துருப்போம். பிக் டிஸப்பாயின்மெண்ட், பேட் ரெப்யூட்டேஷன். இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். ஹெவி ரெயின், ஹெவி டிராஃபிக். அண்ட் நம்ம ஜிஎஸ்ல நிறைய பார்த்துருப்போம். ரிச் கல்ச்சர், ரிச் ஹிஸ்ட்ரி, ரிச் vocabulary, maiden voyage, strong accent, strong smell, strong taste, strong wind, song drink. ஓகே, இந்த மாதிரி நவுன் ப்ளஸ் நவுனும் பாருங்கள். இதில் இந்த சைல்டு கேர், பேனிக் அட்டாக், டிராஃபிக் ஜாம், டெத் பெனாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற வார்த்தை, யூஸ் பண்ணுற வார்த்தை. நவுன் ப்ளஸ் வேர்ப் பாருங்கள். ஸோ இது சென்டென்ஸில் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பும். நவுன் ப்ளஸ் வேர்ப் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பம். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் டேக்ஸ் ஆஃப், லேட் எக்ஸ், பில்ட் அ நெஸ்ட், ஃபயர் கிராக்கர் வெண்ட் ஆஃப், லயன் ரோர்ஸ், பேர்ட் சிங்ஸ், டாக்டர் அட்வைஸ்ட், டீச்சர் டாட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ப் ப்ளஸ் நவுன் பாருங்கள். இதில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற வார்த்தை வந்து பிரேக் த லா, கீப் அ சீக்ரெட், மேக் த பெட், மேக் அ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? take a break, catch a bus, catch a cold, get a job. Next, keep quiet. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா verb ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஷன் வித் ப்ரிப்போசிஷன், இல்லைன்னா வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு. இது ரெண்டுத்தில் என்ன ஒன்று வரும். இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. டாக் டு, ரெஃபர் டு, அப்பாலஜைஸ் ஃபார், வெயிட் ஃபார், கேப்பபிள் ஆஃப், எஸ்கேப் ஃப்ரம். இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப் டைமில் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைங்க இல்லையா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து தினமும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வரும். நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுக்கும்போது
ஓகே, இது வந்து இதுதான் இந்த வேர்டுன்னு ஐடென்டிஃபை நம்ம பண்ண முடியும். insist on, rely on, care about, succeed in, burst into tears. So in the burst into tears filled with awe, run out of time, put off a decision வந்து verb plus prepositional phrase. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து preposition plus noun வரும். in trouble, on time, at risk, under pressure, by chance. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹார்ட், விஸ்பர் சாஃப்ட்லி, ட்ரைவ் கேர்ஃபுல்லி, apologize sincerely, criticize harshly, speak loudly, walk softly. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது அடிக்கடி வரும், பார்க்கலாம் நம்ம சென்டென்சஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலோகேஷன்ஸ்லேயே இன்னொரு டைப் வந்து இருக்குது, கொலோகேஷன்ஸ் இன் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இங்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, ஏன்னா இடியம்ஸ் வேறு, கொலோகேஷன்ஸ் வந்து வேறு. இடியம்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து லிட்ரல் மீனிங் வந்துட்டு ஆக்சுவலாக வேறு, பட் ஆனால் அங்கே கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து வேறு, அதுதான் வந்து இடியம்ஸ். ஓகேவா? ஆனால் கொலோகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அது என்ன வேர்டோ அந்த மீனிங் தான் வந்து அதை உணர்த்தும். ஓகேவா? கொலோகேஷன்ஸ் இன் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அப்போ ஏன் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, சில வேர்ட்ஸு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஒன்றா சேர்த்து அந்த இடியோமேட்டிக் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி இது நார்மலாக சகஜமாக இதுதான் அதனோட மீனிங்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த வேர்ட்ஸு தான் வந்துட்டு கொலோகேஷன்ஸ் இன் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் கொலோகேஷன் வேறு, இடியோம்ஸ் வேறு. ஸோ இடியோம்ஸ் வந்து டைரக்டான மீனிங் வந்து அது கிடையாது, லிட்ரல் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஆனால் கொலோகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம அந்த பேர் பண்ணுற அந்த வார்த்தைங்க இருக்குது இல்லையா, ஸோ மேக் அ பெட்னா மேக் அ பெட் தான், பெட் வந்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மீனிங் வந்து டைரக்ட் மீனிங் தான். ஆனால் இடியம்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, அங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைக்கும் அவங்க சொல்ல வர மீனிங்க்கும் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி. கொலோகேஷன்ஸ் அண்ட் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி இதுதான் அதனோட மீனிங்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். எல்லா இடியோமேட்டிக் ஃப்ரேஸஸும் வந்து கொலோகேஷன்ஸாக ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப காமனாக சில வார்த்தைங்க மட்டும்தான் கொலோகேஷன்ஸ் இன் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக ஆகும். அது என்னென்னு பார்க்கலாம். பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ்னால் என்னது? ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன், யாருமே பேசலை, அதில் வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பிரேக் த ஐஸ், அதாவது இனிஷியேட் த கான்வர்சேஷன் இன் அன் ஆக்வர்ட் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஹிட் த புக். ஹிட் த புக்னால் வந்துட்டு கேஷுவல் வே டு ஸ்டார்ட் ஸ்டடியிங் சீரியஸ்லி, அதாவது சீரியஸாக நான் வந்துட்டு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஆம் கோயிங் டு ஹிட் த புக் லேட் நைட். ஸோ நான் இன்றைக்கி நைட்லேருந்து பயங்கரமாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பைட் த புல்லட். இது வந்துட்டு எப்படி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கரேஜோட ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பைட் த புல்லட். நெக்ஸ்ட் வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்கும் இந்த ஸ்பில் த பீன்ஸும் ஒரே மீனிங் தான், அதாவது ஒரு சீக்ரெட்டை வந்துட்டு ஆக்சிடென்டலாக இல்லை வேணுப்டே ரிவீல் பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு வந்து கில் 2 birds with 1 stone. டு அக்கம்ப்ளிஷ் 2 things at once with a single effort. இது வந்து கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து லைக் தமிழை வந்து ஃபஸ்ட்டு தெரியாதவங்க வந்து கேட்டு பார்த்தா இந்த வார்த்தைக்கு மீனிங் வந்து அவங்களுக்கு புரியாது. பட் ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே தமிழ் வந்து ஸ்பீக் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இதனோட உண்மையான மீனிங் வந்து தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான்
கில் 2 birds with 1 stone அப்படின்னு இங்கிலீஷ் வந்து தெரியாதவங்களுக்கு இதனோட டைரக்ட் மீனிங் தான் எடுப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத இந்த மீனிங் தான் வந்து சொல்கிறாங்கன்னு. பட் ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு இது தெரியும். அவங்க இந்த இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்துட்டு கொலோகேஷன் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த வெதர். அண்டர் த வெதர்னால் வந்துட்டு உடம்பு சரியாமல் இருக்கிறது. ஐ ஃபீல் ஐ வாஸ் அண்டர் வெதர் எஸ்டர்டே அப்படின்னா வந்து நான் வந்து ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். கட் த கார்னர்ஸ் அப்படின்னா டூ சம்திங் வெரி குவிக்லி. ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக பண்ணணுன்னா அது வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்காது. எப்பயுமே படிக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம மீனிங் புரிஞ்சு படிக்கிறது வந்து கஷ்டம். பொறுமையாக நிதானமாக வேர்ட் பை வேர்ட் படித்தா தான் நம்மளுக்கு அந்த மீனிங் வந்து புரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் அவுட்புட்டுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப குயிக்காக வந்து பண்ணோன்னா சரியாக வராது. ஸோ அதுதான் கட் த கார்னர்ஸ். நெக்ஸ்ட் வந்து புல் சம்மன்ஸ் லைக். இது வந்து ஒரு டீஸ் பண்ணுறது, ஒரு ப்ளேஃபுல் வேல வந்து டீஸ் பண்ணுறது தான் புல் சம்மன்ஸ் லைக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் கோல்டு ஃபீட். கெட் கோல்டு ஃபீட்னால் வந்து திடீர்னு ரொம்ப நர்வஸாக ஆகிடுறது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப நர்வஸ் ஆகி அந்த ப்ரெசன்டேஷனே வந்து சொதப்பிடுறது. அதுதான் வந்து கெட் கோல்ட் ஃபீட். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு தான் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஸோ இதுதான் வந்து கொலோகேஷன்ஸ் வித் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ எல்லா இடியம்ஸும் கொலோகேஷன்ஸாக ஆகாது. கொலோகேஷன் வேறு, இடியம்ஸ் வந்து வேறு. சில வார்த்தைகள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு சகஜமாக வந்து பேர் பண்ணுறது. இடியம்ஸே வந்துட்டு அதனோட நேச்சுரல் மீனிங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான் வந்து கொலோகேஷன்ஸ் வித் இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் எக்ஸசைசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து ஒன்று இப்படி கேட்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வேர்டு, ஒரு கொலோகேஷன் வேர்டை வந்து கொடுத்துட்டு அது என்ன காம்பினேஷன், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்வர்பா, இல்லை வேர்ப் ப்ளஸ் நவுனா, இல்லை வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷனா, அப்படி கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரவி டிசைடட் டு டேஷ் எ ரிஸ்க். மேக் அ ரிஸ்கா, ஹாவ் அ ரிஸ்கா, டேக் அ ரிஸ்கா. சில டைம்ஸ் ஹாவ் அ ரிஸ்க்குன்னு கூட சில பேர் போடுவாங்க. அது ஹாவ் அ ரிஸ்க் இல்லை. நம்ம கொலோகேட்டட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம், அது வந்து டேக் அ ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி ஷீ டேஷ் த சைலன்ஸ், ஷீ ஷுக் த சைலன்ஸ். சில டைம்ஸ் வந்து ஷுக் த சைலன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ப்ரோஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் ஆக்சுவல் கொலோகேஷன் வேர்ட் வந்துட்டு ப்ரோக் த சைலன்ஸ் தான். You should not dash the law. You should not break the law. Ram thinks that he can dash the rules because his father is a big shot. Make the rules because his father is a big shot வந்து கரெக்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் அது இல்லை. மேக் த ரூல்ஸ் இல்லை, bend the rules. The mountain terrain was dash accessible to the trekkers because of government steps. So because of government steps வந்து mountain terrain வந்து பேர்லி ஆக்சசிபிள் வராது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்ததுனால ட்ரெக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சசபிள் பண்ண முடியுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது வந்து ஈஸிலி ஆக்சசபிள். ஷீ இஸ் அ டேஷ் காம்பினேஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் பிரெயின். ஸோ ஹம்பிள் காம்பினேஷனாக, ஃபீபிள் காம்பினேஷனாக, ரேர் காம்பினேஷனாக, எது கரெக்டான கொலோகேஷன் வேர்ட்? ரேர் காம்பினேஷன் தான். ஸோ இந்த கொலோகேஷன் வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, இந்த மாதிரி கொலோகேஷன் வேர்ட்ஸ் நம்ம நிறைய வந்து பார்த்துருந்தோன்னா இதுதான் கரெக்டான வேர்டுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், தினமும் ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டான வேர்டு அப்படின்றது வந்து தெரியும். மனப்பாடம் பண்ண வேணாம், பட் அட்லீஸ்ட் யூ see through the eyes. நெக்ஸ்ட் வந்து he always showed dash concern for others. ரீசனபிளாக, ஹம்பிளாக, ஜென்யூனா. இது ஜென்யூன் தாங்க. The teacher provided dash feedback to the students. டீச்சர் வந்து ஹம்பிள் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் டு த ஸ்டூடெண்ட்ஸாக சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து he dash his father. அதாவது he faintly resembles அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக he resembles. he fairly resembles. இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் வருது, பட் ஆனால் கரெக்டான வேர்ட் வந்து க்ளோஸ்லி resembles his father.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் அ டேஷ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இது வந்து தரோ எக்ஸாம்பிள், இதுவும் கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் டியூரபிள் பெராக்டம் இதுவா இல்லை கிளாசிக் எக்ஸாம்பிளா? கரெக்டான கொலோகேஷன் வேர்ட் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் நியூமரஸ் சேலஞ்சஸ் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் என்டியூர்டு த்ரூ. இதில் எது வேணால் கரெக்டாக இருக்கலாம். பார்க்கும்போது ரெயின் அண்ட் சன்னா, ஃபால் அண்ட் ஷைனா ரெண்டு இதை கம்பேரிசன் பண்ணுறாங்க. பட் ஆனால் எப்பயுமே நம்ம திக் அண்ட் தின் அப்படின்றது ரிலேட்டட் வேர்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் இல்லையா, தே ஸ்டேட் த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து திக் அண்ட் தின் தான். த புக் ஆஃபர்ஸ் டேஷ் இன்சைட் இன்டு ஹியூமன் ஃபீலிங்ஸ். அதாவது ஒரு டீப் இன்சைட் அப்படின்றது தான் வந்து கரெக்டான வேர்டு. அதாவது ரொம்ப ஆழமாக சொல்லுது ஹியூமன் ஃபீலிங்ஸை அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும்? ஷாலோவா சூப்பர்ஃபிஷியலாக? ப்ரஃபவுண்ட் தான் கரெக்டாக. ப்ரஃபவுண்ட் இன்சைட் இன்டு ஹியூமன் ஃபீலிங்ஸ். டு அச்சீவ் சக்ஸஸ் ஒன் மஸ்ட் பொசஸ் டேஷ் மைண்ட் செட். ஒரு சக்ஸஸை அச்சீவ் பண்ணணும்னா ஃபேர் மைண்ட் செட் வேணுமா, ஜென்டில் மைண்ட் செட் வேணுமா, ரெசிலியன்ட் மைண்ட் செட். ஸோ ரெசிலியன்ட் மைண்ட் செட் அப்படின்றது தான் கொலோகேஷன் வேர்டு. ஸோ இவ்வளோ தான் கொலோகேஷன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொலோகேஷன்ஸ் வித் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸும் வந்து கேட்கலாம். அதனால தான் இந்த வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் சொன்ன மாதிரி கொலோகேஷன் வேறு, இடியோம்ஸ் வந்துட்டு வேறு. நெக்ஸ்ட்டு இது ஏன் இந்த டைப்ஸ் வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணியிருக்கிறேன்னா, சில டைம்ஸ் இந்த வேர்ட் வந்து கொடுத்துட்டு இது என்ன டைப்புன்னு கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போது ஞாபகம் வரும். ஓகே, இது நவுன் ப்ளஸ் நவுனா, நவுன் ப்ளஸ் வேர்பா, இல்லை அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனா அப்படின்றது ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஸோ இவ்வளோ தான் கொலோகேஷன். இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.